மக்களை கண்ணாபுரான்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொம்பளை குழந்தைங்க பசங்களாம் அவ்வளவு அடி வாங்கிருக்கு சார். பட்ட வீங்கி ரத்தம் ஊத்துது சார். அவ்வளவு அடி மக்களுக்கு, அவ்வளவு அடிய வாங்கிட்டு எல்லாம் மக்கள் என்ன செய்யும்? ஓடதானே ஆரம்பிக்கும். போனா கூட எங்க போறீங்க, எவ்வளவு போறீங்க, ஆதார் கார்டு கொடுங்க, ஓட்டை ஐடி கொடுங்க, ஒரிஜினல காமிங்க, அப்பதான் போவேங்கிறாங்க. வெளியில தலை காட்ட முடியல. தூங்கி ஏஞ்சி முடிச்சு வந்தா போலீஸ்காரங்க மொத்தம் முடிக்க வேண்டியதா இருக்கு. 2 லேடிஸ்க்கு கருப்பவே இறங்கிடுச்சு சார். அடிச்ச அடியில விபச்சார கேஸ்ல உங்களை கொண்டு உள்ள வைக்கணும், அப்பதான் நீங்க அடங்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க சார். ஒரு பொம்பளைய கேட்டாங்க சார், ஒட்டுமொத்த ஊர் அங்க உட்கார்ந்துச்சு. எல்லா லேடிஸும் கேட்டாங்க சார். இன்னைக்கு 70 அடி இவங்க வீட்டுல பைப் இறக்கிருக்காங்க, ஒரு பைப் இறக்கிறாங்க. அப்படியே அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க, அப்படியே கலர் மஞ்சளா இருக்கு. அதை நாங்க குடிச்சா மக்கள் சாவதான் தரும். வயசுக்காரங்க வந்து அதிபட்டி கிராமம் எப்படி அழிஞ்சு, அந்த கிராமம் எப்படி படத்துல பாத்தீங்களா, அந்த கிராமம் அழியிற மாதிரி அழியணுங்கிறாங்க. அந்த கிராமம் ஓஎன்ஜிசி போட்டதுனால ஹார்பன் திட்டத்தை கொண்டு வந்தாங்களா, அதுல வந்து திரும்பி அதிகமா பாதிக்குது எங்களுக்கு. தண்ணி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கதிராமலை பகுதியில 10 அடி கீழே தண்ணி. இப்ப எங்க வீட்டு கொள்ளையில நாங்க போர் இறக்கணும்னா 10 அடியில இந்த தண்ணி 110 அடிக்கு போயிடுச்சு. அந்த 110 அடி தண்ணியும் பாத்தீங்கன்னா ஒரே காவி கலரா இருக்கு. எங்களால குடிக்க முடியல. அதெல்லாம் ரொம்ப ஒரு வியாதி நோய் அதிகமா அதிகரிச்சு எங்களால செலவும் பண்ண முடியல. இப்போ இந்த மாதிரி ஃபயர் ஆகிட்டு இருக்கு, கொப்பளிச்சு வருது, கச்சா நடந்து முடிஞ்சிச்சு, ஓடி போயிட்டோம். வீட்டுல என்ன நடந்துச்சு எதுன்னு ஒண்ணும் இல்ல, அப்படி நாங்க ஓடி போயிட்டோம். முழுசா நம்பி, அவ்வளவு நம்பிக்கையோட எத்தனை மணியா இருந்தாலும் கலெக்டர் நம்மளை வந்து பாப்பாரு அப்படின்னு நம்பி உட்காந்துருந்தோம். கரெக்டா 5:30 மணி அளவுல தடியடி நடத்தி அது தீ வச்சு மக்கள் எல்லாம் கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதுவரையிலையும் எங்க ஊர்ல இவ்வளவு பெரிய தடியடிய பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி பார்த்ததே கிடையாது. அதாவது உயிருக்கு பயந்து ஓட போறப்ப கையில மாட்டினவங்க எல்லாம் போட்டு சாத்து தள்ளிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு சரியான அடி, 4 பெண்ணை அடிச்சு தகாத வார்த்தையா பேசி அவங்கள ஏத்திட்டு போயிட்டாங்க. 9 பேர் ஆம்பளைங்களை அடிச்சு அவங்கள ஏத்திட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டா நம்ம என்ன வேணாலும் அந்த ஊர்ல செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டிட்டாங்க. திரட்டி நாயை கூட நம்ம அப்படிலாம் அடிக்க மாட்டோம். அவ்வளவு அடி, எனக்கு இந்த கையை தூக்க முடியல. இந்த கையில அடிச்சு பொம்பளை போலீஸ் அவங்களா, நீங்களாம் அக்கா தங்க சேட்டா பிறக்கவே இல்லை, எனக்கு நாங்க பிறக்கலடி, வாங்கடி உங்களை எல்லாரையும் விபச்சார கேஸ்ல போடுறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு எங்களை விபச்சார கேஸ்ல போடுறேன்னு கேக்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நீ எதுக்கு என்ன அடிக்கிற? நான் காலையில உட்காந்துருக்கேன், எங்களுக்கு கொளுத்து விட தெரியாதா? நாங்க அமைதியான முறையில தான் நாங்க போராட்டணும். அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி போலீஸ் தான் இன்னைக்கு பண்ணுனது. ஆம்பளைங்களை அடிக்க என்ன வேலை இருக்கு? ஆம்பளைங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன வேலை இருக்கு? அதுல உட்காந்தது ஃபுல்லா பொம்பளைங்க. அப்ப ஆம்பளைங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே ஆம்பளைங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க அடிச்சு வரட்டும், இவங்க யாரு? நீங்க கொல்ற மாதிரி வந்து நிக்கிறீங்க. அப்படி அவங்க எல்லாம் இது வரல. நாங்க போலீஸ்னா ஒரு மரியாதை இருந்தது. போலீஸ்னா இனிமே கொலகாரங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுது. இப்ப என்னைய வீடியோ பார்த்துட்டு என்ன கொல்லுவாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஓஎன்சிக்கு கொடுக்குற பாதுகாப்பு ஏன் மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? மக்கள் என்ன பண்றாங்க? ஓஎன்சி அவ்வளவு உங்களுக்கு ஒரு முக்கியம். மக்கள் செத்தா கூட உங்களுக்கு அவ்வளவு இல்லையா? நிறைய பேருக்கு சார் கணக்கு தெரியாது சார். இன்னாரும் அடிச்சாங்க இன்னாரும் தெரியல. நாங்க பொம்பளைங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்க முடியல. அடிச்சு எங்க பொம்பளைங்க 3 பேர் ஏத்துனாங்க. அவங்களை நாங்க உட்கார்ந்துட்டேன், நான் காலை நீட்டி போட்டுட்டு உட்கார்ந்துட்டேன், நடக்க முடியலன்னுட்டு. அங்கேருந்து வந்து சொல்றாங்க, நீங்க இந்த பொம்பளைங்க கூட்டாங்க கலையிலன்னா பிரார்த்தல் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவோம் அப்படிங்கிறாங்க சார். நாங்க என்ன செஞ்சோம்? அப்படிலாம் போடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? நாங்க இதுக்கு தானே நாங்க போராடுறோம். அப்ப மக்கள் எப்படிங்க இந்த கவர்மெண்ட நம்பி எப்படி வெளில நடக்க முடியும்? இந்த மாதிரிலாம் போலீஸே சொல்லி மிரட்டுறாங்களே. அப்ப வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுற வரைக்கும் தான், அதுக்கப்புறமா அதிகாரம் கைக்கு வந்துட்டா என்ன வேணாலும் மக்களை செஞ்சிடலாமா? நாங்க நல்ல முறையில அமைதியான முறையில தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். திரும்ப எங்களை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் போலீஸுங்க. நான் இந்த ஊரை விட்டு ஃபர்ஸ்ட் போகணும், வெளியில போகணும். எங்களுக்கு ஓஎன்சி வேணாம். அதுல பாதிச்சதுனாலதான் நாங்க சொல்றோம். இதுங்க போனாலும் கதிராமங்கல தண்ணி மாதிரி கிடைக்காதுங்கிற பேரை தான் நாங்க வாங்கியிருக்கோம். தண்ணினா அவ்வளவு ஒரு குழம்பலா ஒரு மாதிரியா இருக்கு குடிக்கிறதுக்கே. 6 மாசமா அதிகமா இருக்கு. எதனாலன்னு எங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்துச்சு.
அந்த பைப்பு வந்து இப்ப உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த பைப்பு எந்த வீட்டுக்கு கீழே போகுது எந்த தெருவுக்கு கீழே போகுதுன்னு தெரியவே தெரியாது. அங்க வெடிச்ச பைப்பு இங்க எங்க தெருவுல வெடிச்சிருந்தா எங்க கதி என்ன ஆகுறது? அப்ப வந்து ஆபத்து இருக்குன்னு சொன்னதுனாலதானே நாங்க அன்னைக்கு செஞ்சோம். ஆபத்து இல்ல இருக்குன்னு ஷூரிட்டி போட்டு கையெழுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆபத்து இருக்கு, இன்னைக்கு வெடிக்க போகுது, என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப வெடிக்க போகுதுன்னு தெரியுதுல, அதை எடுத்தா என்ன? வீட்டு வாசல்ல சாதாரணமா இந்த மாதிரி பேசிட்டு உட்கார்ந்த பையனை வந்து தரன்னு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. கேட்க போன எங்களெல்லாம் வாடி போடின்னு அசிங்கமான வார்த்தையை சொல்லி பேசுறாங்க. காலேஜ் பசங்க போக முடியல, அந்த பாலத்துல உட்காந்துக்கிறாங்க. ஒரு 15 போலீஸ் 20 போலீஸ் உட்காந்துக்கிறாங்க. விசில் அடிச்சு கூப்பிடுறாங்க. போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு இருந்தா இந்த வேலை செய்யலாமா? வந்து இந்த மாதிரிதான் அராஜகம், அளவுக்கு அதிகமான அராஜகம் பண்றாங்க. ஒரு டீ வாங்க போக முடியல, ஏதாவது ஒண்ணு வாங்க போனாலும் எதுக்கு போறீங்க, என்னத்துக்கு போறீங்க, ஆதார் வச்சிருக்கீங்களா, ஓட்டு ஐடி வச்சிருக்கீங்களா, ஒரு 2 பேர் இப்ப நானும் அவங்களும் சேர்ந்து போனாலும் நீங்க 2 பேர் எங்க போறீங்க, கூட்டத்துக்கு போட போறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. விபச்சார வழக்குல புடிச்சு உங்களை உள்ள போட்டுருவோம். கோர்ட்டு கேஸ் நீங்க அலையணும், தப்பிக்கவே முடியாது. மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. அப்ப சோத்துக்கும் தண்ணிக்கும் போராடுற நாங்க விபச்சாரிகளா? எங்க தலையில அடிச்சு நான் போடுறேன். சத்தியமா அந்த கொஞ்சம் பம்பு தண்ணி இதே தண்ணி தான் இது. என்ன வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த தண்ணி அவங்க ஒரு நிமிஷம் ஒரு துளியோண்டியா இருக்கிறாங்க தண்ணிய. நாங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது அந்த சனங்க இப்ப சாவமா சொத்தந்து சாவமா அந்த சனம் போராடிட்டு உட்காந்துருக்கு. அதுல ஏன் வந்து இந்த தண்ணியை குடிச்சுட்டு இன்னைக்கு போராடிட்டு உட்காந்துருக்கோம். தண்ணி எல்லாம் வந்து நல்லாதான் இருக்கு, எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சனங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு ஓயன்சால வர பாதிப்பு தான் எங்களுக்கு. இது 30-40 அடி பைப்பு, இது 10 அடியில கூட தண்ணி இருந்துச்சு சார். தண்ணி நல்லா இருந்துச்சு. சுத்தமா எல்லா தண்ணியுமே பால் பாருங்க சார். வந்து மக்கள் தண்ணியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பொய்யுங்கிறாங்க. இந்த மாதிரி காவி தண்ணி வரல, சாயம் கலக்குறாங்க, மண்ணு செம்மண்ணு கலக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த தண்ணி இருக்கிற இருப்ப பாருங்க. அப்படியே எல்லா வீட்லயுமே பைப்பு இருக்கு, அடி பைப்பு. ஒரு வீட்லயுமே அடி பைப்பு தண்ணியே இப்ப வந்து நல்லா இல்ல. இத வந்து குடிக்க முடியுமா? இத வந்து குளிக்க முடியுமா? இதுல யாரோ ஒரு சொட்டு தண்ணி குடிக்க முடியுமா? தண்ணியை தாங்க நாங்க குடிக்கிறோம். இந்த தண்ணியை பாருங்க, இத கொதிக்க வச்சா திரியா போகும், அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் கலரா வரும் இந்த தண்ணியை. இதை எப்படிங்க எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் குடுக்கறது? நாங்க எப்படி குடிக்கிறது? சின்ன குழந்தைங்க எல்லாம் இந்த தண்ணியை குடிக்கிறது எப்படி? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடலாம். குழந்தைங்க குடிக்குது அந்த தண்ணியை? குடிக்குமா? இந்த தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எவ்வளவு மிதக்குது பாருங்க. அப்படியே இப்ப தப்பியா இது மிதக்குனா எப்படி கொதிக்க வச்சும் குடிக்க முடியல, வாட்டர் எப்படியுமே குடிக்க முடியல இந்த தண்ணியை. தண்ணி என்னாச்சு உங்க ஊர்ல ஏன் இப்படி இருக்கு தண்ணின்னு கேக்குறாங்களா? நீங்களே பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு. இந்த தண்ணியை எப்படி குடிக்க முடியும்? சீக்கு வராதா, வியாதி வராதா? எவ்வளவு வியாதி இந்த தண்ணினால வருது தெரியுமா? இன்னைக்கு இந்த பக்கம் சுத்தப்பட்ட கிராமத்தை பாருங்க, எல்லாமே அழிவாதான் கிடக்கு. உரண்ட கூட செழிப்பாயே கிடையாது. முன்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செழிப்பு இப்ப எதுவுமே கிடையாது. குடிக்க தண்ணி பஞ்சமா போயிட்டு நிலம் எல்லாம் பாழா போயிடுச்சு. இதே முன்னாடி அப்படியே 2 ஏக்கர் நிலம் பாஞ்சிருச்சு. அந்த எண்ணெய் பாஞ்சது எண்ணெய் தண்ணி மாரி போடி 2 ஏக்கர் நிலம் பாஞ்சு. அப்படியே போய் பாருங்க. அந்த 2 ஏக்கர் நிலத்துல பயிற்சியில் பண்ண முடியுமா? நாங்க ஆயில் எடுத்துக்கோங்க, பாலைவனத்துல எடுத்துக்கோங்க, கடல்ல போய் எடுத்துக்கோங்க, மக்கள் இல்லாத இடத்துல போடுங்க. ஏன் வாழ்வாதாரத்தை பசுமையான இருக்கிற நிலத்தெல்லாம் ஏன் அழிக்கிறீங்க? பசுமை முக்கியம் இல்லையா? விவசாயம் முக்கியம் இல்லையா? ஏன் விவசாயத்தை அழிக்கிறீங்க? விவசாயத்தை அழிக்காம நீங்க ஒரு பக்கமா செயல்படுங்க தான் சொல்றாங்க. ஆயில் கிடைக்குது சார், நாங்க அதுக்கு இந்த இடத்துல தான் அரிசி கிடைக்குது. அப்ப அரிசி உங்களுக்கு யாருக்குமே வேணா ஆயில் மட்டும் எடுத்துக்கங்க, அரிசி நிப்பாட்டிடுங்க. நாங்க அரிசி நாங்க இனிமே விளக்கல, நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க சொல்லி எழுதி கொடுத்துறோம். நீங்க இனிமே எண்ணெய் மட்டும் எடுத்துக்கங்க. அப்புறம் எங்க நிலைமை நீங்க என்ன எடுத்துட்டு போயிடுவீங்க? நாங்க என்ன இந்த ஊரை நம்பி இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே சன்னதி எல்லாம் வளர்ந்து நாங்க அப்படியே படுத்து குழி தோண்டி போயிட்டு போயிடுங்க. இந்தியாவுக்காக ஒரு மாநிலம் அழிஞ்சா பரவாயில்ல, இந்த மாநிலத்துக்காக ஒரு கிராமம் அழிஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க சார். இது சொல்றவங்க நாளைக்கு எல்லா கிராமமும் அழியணும், ஏன் எல்லாம் இந்த தமிழ்நாடு ஒட்டு மொத்தமா அழியணும்னு நினைக்க மாட்டாங்க சார். இப்ப ஒரு ஊரை அழிக்கிறவங்க இந்த மாநிலத்துல இருக்க இன்னும் 2 ஊருக்கு போவாங்க. அப்ப சொல்லுவாங்க அந்த கதிராமங்கலம் பாதிக்கப்பட்டுச்சுல, இப்ப அவங்க ஒண்ணும் சொல்லல, இப்ப நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம வளர்ச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு கிராமத்துக்கும் குறி வைப்பாங்க சார். இதை வளர விடக்கூடாது. அதனாலதான் சார் நாங்க போராடுறோம். அளவுக்கு எங்களை வந்து கொடுமை பண்ணாங்கன்னா தினம் நாங்க சாவரத்தை ஒரே நல்ல ஒரு ஊரே நாங்க கார்டை கொண்டு பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டு நாங்க சாகுறோம். இந்த ONGCக்காக தான் இந்த கவர்மெண்டே வேலை செய்யுதுங்கிறப்ப, இந்த ஊருக்காக அந்த கவர்மெண்ட் இதுங்கிறப்ப நாங்க வந்து இந்த ஊர்ல நாங்க இருக்க மாட்டோம். நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்க ரெடியா இருக்கோம். இப்போ வயல்ல பாஞ்சத்துக்கு வந்து நஷ்டம் ஈடு தரோம், வயல் அந்த அளவுக்கு ONGCக்கே கொடுத்துருங்க அப்படின்னு பேசுறாங்க. இப்போ இன்னைக்கு ONGCக்காக நிலத்தை கேட்பாங்க, நாளைக்கு இந்த ஊரையே கேட்பாங்க. அப்ப நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப போராடினாதான் இந்த ஊரை எங்களால காப்பாற்ற முடியும். குடிக்க தண்ணிய காணும், வடிக்க சோத்தா காணும். எதுக்கு சார் என்ன